ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா நான் அவைலபிள் இல்லை இன்றைக்கி. ட்ராவலிங்கில் தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இது மேபி ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். அதே மாதிரி வாய்ஸு கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நெக்ஸ்ட் மூவ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு இந்த இடத்துல டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல ப்ரைஸு இங்கேருந்து கீழே வரதுக்கான ஒரு பிளானு, ஆனால் கீழே வரல. அதாவது இங்கேருந்து லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்து ஸோ இங்கே ஏரியெல்லாம் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு அசம்ஷன் இருந்தது. 26,040 அங்கெல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்து அதுக்கு மேலே போகணும் அசம்ஷன் இருந்தது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவான்டிட்டி தான் எடுக்க சொல்லியிருந்தேன். அந்த லோ குவான்டிட்டி எஸ்எல் வந்து வெரி ஸ்மால் எஸ்எல், அது மேபி காஸ்ட் டு காஸ்ட் அல்லது ஸ்மால் எஸ்எல், அதில் வந்து எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆயாச்சு. ஓகே, சரி. இப்போது எந்த இடத்துல எக்ஸிட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேற்று காலையில் அந்த மார்னிங்கில் ப்ரைஸு ஒரு கன்சல்டேஷன் மணி கற்றுக்கிறது 10:30 மணி வரலாம் அந்த ப்ரைஸ் வந்து பெருசாக ஒன்று மூமெண்டம் இல்லை. அதே மாதிரி இந்த 26,120க்கு மேலே வந்து க்ளோஸ் கொடுத்தா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் வந்து இங்கேயே சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நான் வந்து அவைலபிள் இல்லை, வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த ஒரு ட்ரேட் எஸ்எல் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து எஸ்எல் இங்கே மாடிஃபிகேஷன் பண்ணி இங்கே எஸ்எல்லாம் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று. ஓகே, அந்த லெவல் கூட உங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள், எங்கே உங்களுக்கு எஸ்எல் கட் பண்ணணும். மேலேருந்து எஸ்எல் மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த 26,093கிட்டே நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு. ஏன்னா 26,120க்கு மேலே போனால் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே. ஆக்சுவலி இந்த மூமெண்ட்டை என்னால் நேற்று கேட்ச் பண்ண முடியல. நீங்கள் எத்தனை பேர் கேட்ச் பண்ணீங்க அப்படின்னு தெரில. இந்த 26,120க்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிருக்கு. ரைட்டு. இப்போது நிஃப்டி 50 இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மூவ் கொடுத்தாச்சு. அதாவது நான் ஆக்சுவலி இந்த மூவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த 26,040 கிட்ட கேப் ஃபில்டரிங் ஏரியாவும் இருக்குது. ப்ளஸ் அவங்க சப்போர்ட் எடுக்கும் அது மென்ஷன் பண்ண சப்போர்ட் எடுக்கல. நேரம் அங்கேருந்து ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகிடுச்சு. ரைட்டு. ஸோ இங்கே என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சப்போர்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் எதுவரையும் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஃபெப்னாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பார்த்தோம். ப்ரைஸு எதுவரை வருவதற்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா 26,150 ஃப்ரெண்ட்ஸ். 26,150 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இதுவே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகிட்டு ப்ரைஸை இந்த நேற்று சொன்ன இல்லை 26,040 அந்த லெவலிலும் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். ஸோ நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனால் ஒரு சான்ஸ் பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம், அல்லது இங்கேருந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இல்லை நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ட்ரேட் எடுக்கிறீங்க ஸ்மால் குவான்டிட்டி, அதாவது ஒரு 2 குவான்டிட்டி ஒரு 10 குவான்டிட்டி அடிச்சுக்கலாம். நீங்கள் ட்ரெண்டு கூட போனால் 10 குவான்டிட்டி எடுங்க. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் இந்த கரெக்ஷனில் இன்ட்ரடே பண்ணணும் அப்படின்னா அந்த 2 குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடாக தான் இருக்கும். அதாவது நேற்று நம்ம ட்ரேட் எடுத்துல ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் ட்ரேட் இது, அதாவது மேலே போகுது. ஸோ கரெக்ஷன் எதிர்பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கும் அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் ட்ரேட். சேம் அதே மாதிரி தான் இந்த ட்ரேடும் ஆப்போசிட் ட்ரேடாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்போசிட் ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனால் தான் உங்களுக்கு இந்த சப்போர்ட் வரும். இல்லை சப்போர்ட் பிரேக் ஆகலை, இங்கேயே ஹையர் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமானா. ஸோ ப்ரைஸை அகைன் வந்து நேற்றோட ஹை எனக்கு அதில் டார்கெட்டாக டிசைட் பண்ணி இன்னொரு மூமெண்டம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை, ஆல்மோஸ்ட் ட்ராவலிங்கில் இருக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த நிஃப்டி 50 மூவோட பேங்க் நிஃப்டி பெருசாக ஒன்றும் மூவ் இல்லை. அப்போது இதில் நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்கலாமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கூட எதுவும் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம்னா சேம் நம்ம ஃபெபினாக்கி ரேட்டஸ் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59,250 ஃபஸ்ட் லெவலும், அந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவலி ப்ரீவியஸ் என்ன வரும், இந்த சப்போர்ட்டு இந்த ரேஷன்ஸ் வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். அதாவது இந்த 59,000 ரவுண்ட் நம்பர் 59,100க்குள்ளே இந்த ஏரியா 59,100 ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதாவது இந்த சப்போர்ட் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே வரும். ஸோ இங்கேருந்து நம்ம ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்காக ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இல்லை இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம 59,100 ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக வர ட்ரேடை நம்ம பிளான் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் கூட உங்களுக்கு 85,500 வரலும் ப்ரைஸு டவுன் சைடு. ஓகே, அதாவது எதுக்காக டவுன் சைடுனா ப்ரைஸ் கரெக்ஷன் அதாவது வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த 200 EMA லைன் இருக்குதுங்களா. ஸோ இந்த லைனை
மேலே நம்ம அப்பர் சைடு எப்பவுமே ஜென்ரலாக பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த சப்போர்ட் கிட்ட வந்ததுக்கப்புறம் பிளான் பண்ண பார்த்தா நேற்று இங்கேயே ப்ரைஸ் திரும்பிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கணும்னா இந்த சப்போர்ட் இந்த 85,500 சப்போர்ட் லைனா நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 85,200. ஸோ 2 லெவலில் வந்து நீங்கள் டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இந்த சப்போர்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு, ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சா ரீடெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இல்லை சார் மார்க்கெட் வந்து இந்த லைனுக்கு மேலேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, அப்போ இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே நேற்றோட ஹையை டார்கெட்டாக எக்ஸிட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூ தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.